பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இயேசு மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டில் போகும்போது மார்த்தாள் பற்பல வேலை செய்து கொண்டிருக்கிறாள். மரியாளோ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறாள். இப்பொழுது இந்த மார்த்தாள் பற்பல வேலை செய்வதில் வருத்தமடைந்து இயேசுவிடம் வந்து கேட்குறா, போதகரே, உமக்கு கவலை இல்லையா? நான் மட்டும் தனித்து போய் வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, என் சகோதரியை அனுப்பிவிடும் என்று சொன்ன உடனே இயேசு என்ன சொல்கிறார்? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். இந்த கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனைகளையும் நெருக்கங்களையும் துன்பங்களையும் கொண்டு வந்துவிடும். எனவே இந்த கவலைகளை நாம் முளையிலே கிள்ளி எரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கவலைகள் நம்மை ஆட்கொள்ளாதபடி, நம்மை சேதப்படுத்தி விடாதபடி நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே நாம் கவலைப்பட்டு ஒரு இடத்துல முடங்கி போய் விடாமல், நாம் தேவ சமூகத்தில் போய் நாம் கண்ணீரோடு கூட ஜெபிக்கும்போது நம்முடைய கவலைகளையும் நம்முடைய வியாகுலங்களையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வார். நம்முடைய கவலைகள் எல்லாம் நம்மை விட்டு பறந்து போய்விடும். ஆமேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரோடு கூட படகில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும்போது அவர் சற்று களைப்படைந்தவராய் கப்பலின் பின்னணியத்தில் போய் தலையணை வைத்து தூங்கிவிட்டார். சற்று நேரத்தில் பார்த்திங்கன்னா கடல் கொந்தளிக்கிறது, காற்று வீசுகிறது. அந்த கடல் தண்ணி படகுக்குள்ளே வருகிறது. அந்த காற்றின் வேகம் படகை உடைக்கத்தக்க அளவுக்கு அந்த காற்றின் வேகம் இருக்கிறது. இப்பொழுது சீசர்கள் பயந்து இயேசுவை எழுப்புகிறார்கள். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். அவன் உடனே இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அந்த காற்றும் அந்த கடல் அலையும் இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அமைதியாக இருந்தது. இவங்க பத்திரமாக மறுகரைக்கு போய் சேர்ந்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், எதிர்காற்றுகள், கடல் அலையை போல எழும்பி வர்ற பிரச்சனைகள், இவை எல்லாவற்றிலையும் நம்முடைய படகு சமாதானமாக நாம் போய் சேர வேண்டிய இடத்துல பத்திரமாய் சேர வேண்டுமானால் நம்மோடு கூட இயேசு இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய துன்பங்களையும் நம் மனுஷனுக்கு தெரியப்படுத்தாமல் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற தவறு என்னென்னா, நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய துன்பங்களையும் நம்முடைய மற்ற எல்லா காரியத்தையும் குறித்து நம் மனிதரிடத்தில் போய் நாம் என்ன செய்கிறோம்? முறையிடுகிறோம். ஆனால் அந்த மனிதர்கள் மூலமாக நமக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்த முடியாது. ஆனால் நாம் இயேசுவிடத்தில் போய் மன்றாடி நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய கவலைகள் மாறும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. என நம்முடைய கவலைகள் எல்லாம் இயேசுவின் மேல் வைத்து கொள்ள வேண்டும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க. கடன் பாரம், ஒரு பக்கம் கடன் பாரத்தினால இந்த கடனால் நான் எப்படி அடைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அதுபோல் தொழிலில் நஷ்டமடைந்திருக்கலாம். வியாதிகள் மூலமாய் பலவிதமான வியாதிகள், பலவீனங்கள், இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். எனவே கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. உங்கள் கவலையெல்லாம் இயேசு மாற்றுவார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் தெய்வ சமூகத்தில் போய் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய கவலைகளையும் இயேசுவின் பாதத்தில் போய் நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய கவலைகளையும் ஆண்டவர் மாற்றி
உங்கள் கண்ணீரை மாற்றி இயேசு உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கவலையோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நான் உங்களுடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தெரியப்படுதல் சொன்னீங்கிறப்ப அந்த வார்த்தையின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கவலைகளும் நீங்கள் அறிந்து எல்லாத்துக்கும் விடுதலை கொடுங்கப்பா. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.